ஹலோ மக்களே! ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம மாயாவும் கடைசி நேரத்தில வந்து எல்லா உண்மைகளையும் நிரூபிக்கவும் ஜானகி அந்த இடத்துலேருந்து காப்பாத்தப்படுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரகுராம் நம்ம மாயா கிட்ட நன்றி சொல்றாங்க. அப்படியே நம்ம ரகுராம் மாயாவ மகளா ஏத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஜானகிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகுது. ஒரு வழியா மாயாவ பத்தி இப்பவாது இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சீன் எல்லாம் செமையாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கவனிச்ச பத்மாவும் புவனேஸ்வர் கூட சேர்ந்து அடுத்த பிளான போட ஆரம்பிச்சு, நம்ம மாயாவுக்கு ஆப்பு வைக்கிற மாரி ஒரு செயல செய்றாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ஜானகி அம்மாவும் மாயக்கிட்ட வந்து எல்லாம் உன்னால தான் நடந்துச்சு மாயா, ரொம்பவே நன்றி. நீ மட்டும் கடைசி நேரத்தில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் எல்லாம் காட்டலைன்னா என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. எப்படி இருந்தாலும் அந்த புவனேஸ்வரி அந்த சாட்சி எல்லாமே இவங்க மிரட்டி வேற ஏதோ சொல்ல வச்சுட்டாங்கன்னு என்னெல்லாமோ சொல்லியிருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மாயா, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமும் மாயா நடந்துக்கிட்டதை யோசிச்சு பார்க்குறாங்க. மாயானால தான் இன்னைக்கு ஜானகி இங்கே இருக்கா. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அவளோட பெரியம்மாக்காண்டி அவ இப்படி பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு ரகுராம் சந்தோஷப்படுறாங்க. மாயா அந்த சைடு வரும்போது நம்ம ரகுராமும் மாயா கிட்ட வந்து நீ இன்னைக்கு பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. உன்னால தான் ஜானகி நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடிஞ்சது. கடைசி நேரத்தில் கரெக்டான ஜானகியோட கைரேகை அந்த கோவில் நகை எதுலேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாட்டு நிரூபிச்சிட்டா. அதனால தான் ஜானகி இங்கே இருக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் மாயாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதை கேட்ட மாயாவும் பெரியப்பா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதுங்க, பெரியம்மாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நம்மளோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் நிற்பேன், பெரியம்மாவுக்கு ஏதாவதுன்னா நான் விடவா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ரகுராமும் சரி நான் உன்னை மகளாக ஏற்றுப்பேன்னு அதுக்குன்னு நினச்சிக்காத, ஜானகிக்கு நீ ஹெல்ப் பண்ணனால தான் நான் இப்படி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாயாவுக்கு கொஞ்சம் வருத்தம் ஆகிடுது. இதெல்லாம் கவனிச்சிருந்த நம்ம ஜானகி அம்மாவும் எது எப்படியோ நம்ம ரகுராம் கொஞ்சமாவது மாயா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே அவங்கள பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மாயா கிட்ட வந்து ஜானகியும் நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்போதைக்கு உன்னோட பெரியப்பா இப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால போக போக உன்னோட பெருமை எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. நீ இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை மகளா திருப்பி ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி மாயாவை சமாதானப்படுத்துகிறாங்க. மாயாவுக்கும் எல்லாமே புரிஞ்சு போயிடுது. என்னைக்கா இருந்தாலும் பெரியப்பா மனசு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தா பத்மாவும் பார்வதியும் அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இங்கே நடக்குது? இந்த மாயாவை மறுபடியும் மகளாக ஏற்றுப்பாங்க போல இருக்கே. நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே வேற மாதிரி நடக்குதே. எப்படியாவது மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா போக போக மாயாவை இன்னும் இந்த வீட்டில் புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் பண்ணாலும் சொல்லிட்டு பத்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சாருவும் பத்மா கிட்ட வந்து உங்களுக்காக தான் இத்தனை வருஷமாக நான் இங்கே இருந்துகிட்ருக்கேன், எனக்கா இருந்தாலும் சீனு மாமாவை எனக்கு கூட மேரேஜ் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா இங்கே எல்லாமே தலைகீழாக நடந்துட்டுருக்கு. மாயாவை அவங்க மகளாட்டம் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டே மாயாவை அனுப்பிடுவேன் தானே சொன்னீங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது? இந்த பஞ்சாயத்து பிரச்சனைக்கு அப்புறமா மாயாவை எல்லாருமே புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த டைமில் எப்படி நீங்கள் மாயாவை வீட்டை விட்டு அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லவும் பத்மாவும் சாருவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. நீ எதுக்குமே கவலைப்படாத, என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னோட மருமகா, சீனுவை கண்டிப்பாக உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட ஏதாவது பேசினா ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு பத்மா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. பசுபதி கிட்ட வந்து நான் எல்லாம் இங்கே உயிர் வாழறதுக்கு தகுதியே இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ரகுராம் இப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்துருப்பான், அந்த ஜானகியோட காலில் போய் என்னை விழ வச்சுட்டானே, நான் இதை என்னோட வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன், அவளை எப்படியாவது பழி வாங்கணும், என்ன இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அவளோட சாவு என் கையில் தாங்கிற மாதிரி புவனேஸ்வரி அடுத்த பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. பசுபதி அதை கேட்டு நீ கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் அமைதியாக இரு, எதுக்குமே கோபப்படாத, எப்படி அந்த ரகுராமுக்கும் ஜானகிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம், நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு பசுபதி சமாதானப்படுத்துகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் புவனேஸ்வரோட வீட்டுக்கு மகாலிங்கமும் வராங்க. மகாலிங்கம் புவனேஸ்வர் கிட்ட என்ன இந்த மாதிரிலாம் நடந்துச்சேம்மா, நான் கூட வருத்தப்பட்டேன், நீங்கள் போய் அந்த ஜானகியோட காலில் விழ மாதிரி பண்ணிட்டானே அந்த ரகுராம், அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்ட பசுபதியும் நீ வேற அவள்கிட்ட வச்சு இதை ஞாபகப்படுத்தாத, அதான் நடந்து போச்சுல்ல, இனிமே ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி மகாலிங்கத்திட்ட வந்து
எப்படி இருந்தாலும் அந்த ஜானகியை பழி வாங்கணும், சும்மா விடக்கூடாது, ஏதாவது ஒரு பிளானை போடணும் அப்படின்னு சொல்லவும் மகாலிங்கமும் எத்தனை வாட்டி தான் நம்ம பிளான் பண்ணுறோம், எல்லாத்தையும் அந்த மாயா சொதப்பிடியான்னு சொல்லவும் புவனேஸ்வரியும் என்னைக்கா இருந்தாலும் அந்த மாயா இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது போல, இனிமே அந்த மாயாவுக்கு தான் ஏதாவது ஆப்பு வைக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பொண்ணு சாருவை தானே சீனுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த, இத்தனை வருஷம் ஆகியும் அதை ஏன் நடத்தாமல் இருக்க, அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மாயா அந்த வீட்டை விட்டு போயிடுவாள், அதுக்கான பிளான் எல்லாம் செய்யாமல் இங்கே எதுக்கு வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கத்தை சரியாக வெளுத்து வாங்குறாங்க இருக்க கோபத்தில் புவனேஸ்வரியும். மகாலிங்கமும் பத்மா கிட்ட வரவும் பத்மாவும் பேசுகிறாங்க, கண்டிப்பாக உங்களோட பொண்ணு எனக்கா இருந்தாலும் என்னோட வீட்டு மருமக தான், அதுக்கு நம்ம மாயாவை ஃபஸ்ட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பத்மாவும் மகாலிங்கத்திட்ட வந்து ஏற்கனவே ரெகுராமுக்கு மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக மாயா இடம் பிடிச்சிட்டு வரானே சொல்லலாம். இந்த ஜானகியை காப்பாற்ற போய் இப்போ கூட கொஞ்சம் சார்பாகவே எல்லாமே நடக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா என்னைக்கா இருந்தாலும் என்னோட அண்ணன் மாயாவை மறுபடியும் மகளாக ஏற்றுப்பானு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த சாரோட ஃபேக் மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசணும் அண்ணன்கிட்ட. அப்படி அந்த மேரேஜ் நடக்க நேரத்தில் கரெக்டாக அந்த ஃபேக் மாப்பிள்ளையே லெட்டர் எழுத வச்சுட்டு ஓட போக சொல்லணும். அந்த டைமில் கரெக்டாக நம்ம சீனுவை தாலி கட்ட சொல்லிடணும்னு பத்மாவும் மகாலிங்கத்திட்ட பேசவும் மகாலிங்கமும் பத்மா கிட்ட எத்தனை வாட்டி தான் இந்த பிளானே போடுவீங்க, முதல்ல அதை நடத்தக்கூடிய வழியை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரியும் இன்னும் ஆத்திரம் அடங்காமல் இருந்துகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜானகியை பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. புவனேஸ்வரியும் கார்த்திட்ட வந்து பாத்தியா கார்த்தி, உன்னோட அத்தையோட நிலைமைய இந்த மாதிரி பண்ணிட்டா மாயா, அவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, பஞ்சாயத்தில் நிற்க வச்சு என்னை கேள்வி கேட்க மாதிரி ஆயிட்டு, இனிமே என்ன பண்ணாலும் அதில் தோல்வி அடையவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி பேசுகிறாங்க. அதே சமயத்தில் கார்த்திகிட்ட அந்த தனாவுக்கு என்னாச்சு, தனாவை நீ எதிர்த்து தானே நிற்கிற, கண்டிப்பாக இந்த போட்டியில் தனா வின் பண்ணவே கூடாது, அவளை எதிர்த்து வேற ஒருத்தங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவே, அது மூலமாக கண்டிப்பாக ஜானகி அவமானப்படணும், ரெகுராமும் அதை நினச்சி வருத்தப்படணும், அவங்க குடும்பமே நல்லபடியாக இருக்கக்கூடாது, என்னை மட்டும் இங்கே வருத்தப்பட வச்சுட்டு அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இனி இந்த தனாவையும் சும்மா விடக்கூடாது, மாயாவும் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச புவனேஸ்வரி தனாவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம கார்த்திட்ட ஒரு பிளானை போட வைக்கிறாங்க. இன்னொரு சைடு மாயாவை எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்தணுங்கிற மாதிரி பத்மா கூட சேர்ந்து புவனேஸ்வரி ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியா சிவராமன் கிட்ட நீங்க ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டீங்கன்னு பார்த்தா எல்லாமே இப்போ சொதப்பிட்டு பஞ்சாயத்தில் தலைவராட்டி எவ்வளோ ஒரு நல்ல முடிவெல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க, நீங்கள் அதுக்கப்புறமா எதுக்கு உங்கள் அண்ணனை சார்ந்து இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சிவராமன் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. சிவராமனும் இதுக்கு மேலே என்னோட அண்ணனை பற்றி தப்பாகவே பேசாத அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லவும் பார்வதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. பத்மாவும் பார்வதி கிட்ட வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அந்த மாயாவை வீட்டை விட்டு துரத்திடுவோம், அதுக்கப்புறமா எல்லா வேலையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பத்மா பார்வதியை சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் புவனேஸ்வரிக்கு தாங்கவே முடியலை, எப்படி இருந்தாலும் இந்த மாயாவை பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு பத்மா மகாலிங்கத்தை சேர்த்த மாதிரி புவனேஸ்வரியை மாயாவை பழி வாங்கிறதுக்கு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.